அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோடிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கு பதிவில் ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னா, ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. கவர்மெண்ட்டில் இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அட்மிஷனை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதற்கான லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருந்தாங்கன்னா 20/5/2024 இன்றைக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 4 டேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய லாஸ்ட் டேட் எப்போ வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலான்னா 24/5/2024 அன்றைக்கு பண்ணலாம். அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ வந்துட்டு இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ற இடத்துல ஆல்ரெடி வந்து இந்த கமென்ஸ்மெண்ட் வெளியிட்ட டேட் என்னென்னா 6/5/2024. அதுக்கப்புறம் இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 20/5/2024 கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 24ஆம் தேதி வரைக்குமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்கள் வந்து விண்ணப்பங்களை இணைய வழி மூலயமாகவே சமர்ப்பிக்கலாம். அதற்கான சார்ஜஸாக நீங்கள் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குன்னா, SC, SCA, ST பிரிவினராக இருந்தால் ₹2, மற்ற பிரிவினர்கள் வந்து ₹50 ஆன்லைன் வழியாகவே நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இதில் இருக்கிற என்னென்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த காலமில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதுக்கான வீடியோ கொடுத்துருப்பாங்க. அதுலேயே வந்து நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பங்களை எப்படி ஃபில் பண்ணணுன்றத ஃபுல் டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். தமிழில் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே நான் எளிமையாக புரிகிற ஒரு நடைமுறையில் தான் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுன்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க, வேர்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து என்னென்ன பண்ணணும் அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன காலேஜஸ் இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனாக தமிழில் பார்க்கணுன்னாலும் சரி, இங்கிலீஷில் பார்க்கணுன்னாலும் சரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கையேடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கையேடானது 222 பேஜஸ் இருக்குது. இந்த 222 என்ன பேஜஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜஸ் எத்தனை இருக்குது, அந்த காலேஜஸில் அதனோட காலேஜஸுடைய கோடு, அதுக்கப்புறம் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, இது எல்லாமே இதில் இருக்க ஸ்காலர்ஷிப்பு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன், இது எல்லாமே இந்த 222 பேஜஸில் இருக்குது. தேவைப்படுறாங்க ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. இது நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 164 காலேஜஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் பார்த்தாங்கனாலே தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் இந்த லிஸ்ட்டை வச்சே உங்கள் நியர்பையில் எந்த காலேஜ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தாராளமாகவே தெரிஞ்சுக்கலாம். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கா, இல்லை உங்கள் நியர்பை டிஸ்ட்ரிக்டில் இருக்கா, எங்கே இருக்குது அந்த காலேஜுடைய அட்ரஸ் கொண்டு இதிலே கொடுத்துருக்காங்க. காலேஜ் கோடு கொடுத்துருக்காங்க, ரீஜியனும் கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ரிக்டும் கொடுத்துருக்காங்க, காலேஜ் நேமும் கொடுத்துருக்காங்க, வித் பின்கோடோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எளிய முறையில் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் காலேஜுடைய லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டே தேவையான ஆவணங்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தேவையான ஆவணங்கள் என்னென்ன, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இந்த ஆவணங்கள்லாம் நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் உட்காருங்க. அதாவது உங்களுடைய நேம் வந்து 10th 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அப்படியே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி, மொபைல் நம்பர் உங்களுடைய பர்சனலாக கொடுங்க. யாருடைய இதுவும் கொடுக்காதங்க. ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுக்காதீங்க. ஏன்னா கவுன்சிலிங்காக மெசேஜ் வரும், மெயில் வரும். அது அவங்களுக்கு போச்சுன்னா அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய சீட்டு வந்து தவறி போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்க போது உங்களுடைய இதை உங்கள் பேரண்ட்ஸ் படிக்க தெரிஞ்சதுன்னா அவங்களுடைய இதை கொடுங்க. இல்லை கொடுத்துட்டு அவங்களுடைய இதை நீங்களே ஃபாலோ பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு, போனஃபைட் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்ததுன்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்ததுன்னா, உங்களுடைய 6th 12th வரைக்கும் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே வந்து நீங்கள் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, இது எல்லாமே வந்து உங்கள் கையில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் டேட்டா ஷீட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அட்மிஷன் ஷெடியூல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அட்மிஷன் ஷெடியூல் வந்து விண்ணப்பிப்பதற்கான துவக்க நாள் வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி 6/5/2024, லாஸ்ட் டேட்டு 24/5/2024. மாணவர்களின் தரவரிசை பட்டியல் கல்லூரிக்கு அனுப்பப்படும் நாள் வந்து 27/5/2024.
அதுக்கப்புறம் சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்காக கலந்தாய்வு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதற்கான கவுன்சிலிங் வந்து அதாவது மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவத்தினர், தேசிய மாணவர் படை, பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்கும்னா 28/5/2024 முதல் 30/5/2024 வரை இது நடக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ஆனது 10/6/2024 முதல் 15/6/2024 வரை நடைபெறும். செகண்ட் கவுன்சிலிங் ஆனது 24/6/2024 முதல் 29/6/2024 வரை நடைபெறும். முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்பு எப்போ துவங்கும்னா 3/7/2024 அன்று அவங்களுக்கான காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும்னா எத்தனை ஸ்டெப்பு போகணுன்றது கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் பண்ணணும். அதாவது நீங்கள் இந்த பேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகணுனாலே நீங்கள் வந்து யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதில் வந்து என்ன கொடுக்க வேண்டியது இருக்குன்னா, பேசிக்காக இங்கே கிளிக் ஹியர் ஃபார் நியூ யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுடைய நேமு, உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நேம் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடியை வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் +1 தேர்ச்சி பெற்றுள்ளீர்களான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து எஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 12th கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்களே கிரியேட் பண்ணணும். அது என்ன ப்ரொசீஜரில் இருக்கணும்னு கீழே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பாஸ்வேர்டை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேவ்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு கிரியேட் ஆகிடும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் பேஜை வந்து லாகின் பண்ண போகிறீங்க. லாகின் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. தேர்ட் ஸ்டெப்பில் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணுவீங்க. ஃபோர்த் ஸ்டெப்பில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எதனாவது இருந்ததுன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுவீங்க. ஃபிஃப்த் ஸ்டெப்பில் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் எதனாவது இருந்ததுன்னா அதை ஃபில் பண்ணுவீங்க. சிக்ஸ்த் இருந்ததுன்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அதை பற்றின டீட்டெயில்ஸு 6th ஸ்டெப்பில் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. 7th வந்து அகாடமிக் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. 8th வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரீவியூ பண்ணுவீங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 9th வந்து சாய்ஸ் ஃபில்லிங்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் இப்போ ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் காலேஜ் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கான கோடு இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். 10th வந்து கம்ப்ளீட் பேமெண்ட், உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் வந்து நெட் பேங்கிங்கோ இல்லை யூபிஐலையோ நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதை நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் 11th ஸ்டெப்பாக வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. ப்ளஸ் வந்து உங்களுடைய சிஸ்டம்லேயோ அல்ல மொபைல்லையோ அதை வந்து சாஃப்ட் காப்பியாக வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாத பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். முக்கியமாக என்னென்னா இந்த அப்ளிகேஷனை வந்து திருப்பி நீங்கள் வந்து எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் போதே கரெக்டாக ஃபில்லிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா, உங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.